அப்படி ஒரு இயற்கையின் அற்புதம் தான். அப்படி மனிதர்கள் இல்லாத ஒரு பூமியாக இருந்தது எது? மொரீஷியஸ். பல்லுயிரும் சேர்ந்து வாழ்ந்தது. அங்கே யார் இல்லை, மனிதர்கள் இல்லை. அது பாதுகாப்பாக இருந்தது. அந்த மண்ணுக்கு முதன்முறையாக டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் வந்து இறங்கினார்கள். ரத்தம் தோய்ந்த கால்களோடு மனிதன் அந்த தீவுக்குள் நுழைந்தான். மொரீஷியஸை தேடி வந்தவர்கள் வரவில்லை. தங்கள் நீண்ட கடற்பயணத்தில் காற்றடித்து வேறு வழி இல்லாமல் ஒரு தீவை பார்த்து தேடி வந்து இறங்கினார்கள். அது மொரீஷியஸ். காய் கனிகளுக்கு அளவே இல்லை. இறைச்சி உண்ணும் பழக்கமுடைய ஆங்கிலேயர்களும் டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் இறைச்சி உண்பதற்கு தேவையான என்ன விலங்கு கிடைக்கும் என்று பார்த்தார்கள். அந்த மொரீஷியஸில் டூடு என்று ஒரு பறவை இருந்தது. டூடு, நீங்க போய் கூகுள்ல தேடி பாருங்க. டூடு என்று ஒரு பறவை இருந்தது. ஒரு ஆச்சரியமான உண்மை, நம்ம ஊர் கோழியை விட உயரம், நம்ம ஊர் வான்கோழியை விட கொஞ்சம் உயரம் குறைவு. நன்றாக பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு நன்றாக கொழுத்து போன டூடு பறவை மனிதர்களே இல்லாத தீவில் வாழ்ந்ததால், அதை விரட்டி வேட்டையாடுவதற்கு ஆட்களே இல்லாததால், பல 100 ஆண்டுகளாக அந்த மண்ணில் வாழ்ந்து பழகிய டூடு பறவைகளுக்கு தங்கள் ரெக்கைகளை பயன்படுத்தி பறக்க வேண்டிய தேவை இல்லாமல் போய்விட்டது. புரிகிறதா உங்களுக்கு? 100 ஆண்டு கால வாழ்க்கைக்கு பிறகு அவைகளுக்கு இறக்க இருந்தது, ஆனால் பறப்பதை அவைகள் மறந்து விட்டன. ஏன் மறந்து விட்டன? அவைகளுக்கு ஆபத்தில்லை, வேட்டையாடுவதற்கு எவரும் இல்லை. முதன்முறையாக மனிதர்கள் வந்தபோது டூடு பறவைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆகிவிட்டது. மனிதர்களை நோக்கி அருகாமையில் வந்து அவர்களோடு விளையாட ஆரம்பித்தது. விளையாட ஆரம்பித்ததன் வினை டூடுவை பிடித்து அவர்கள் சமைக்க ஆரம்பித்தார்கள். இதுவரை அவர்கள் சாப்பிட்ட எந்த பறவையிலும் இல்லாத, கலப்படம் இல்லாத கனிகளை சாப்பிட்டு வாழ்ந்த டூடு பறவைகளின் இறைச்சியில் மனதை பறிகொடுத்த டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் போர்ச்சுகீசியர்களும் மொரீஷியஸ் தீவு முழுவதிலும் இருந்த ஒரு டூடு பறவை கூட இல்லாமல் கொன்று அழித்து சாப்பிட்டார்கள். இன்றைக்கு டூடு பறவையை நீங்கள் வரைபடத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். பழைய என்சைக்ளோபீடியாவோ பழைய அகராதியோ கிடைத்தால் போய் டூடு பறவை என்று தேடினால் an extincted bird from Mauritius என்று இருக்கிறது. முற்றிலுமாக அழிந்து போன பறவை இனம் என்று டூடு பறவையின் படம் மட்டும் தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் கொன்று தீர்த்து விட்டார்கள். ஆனால் கொன்று தீர்த்து ஒரு டூடு பறவை இல்லாமல் சாப்பிட்டு முடித்த பிறகு 70 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்தார்கள், அந்த தீவின் மிக முக்கியமான மிக பெரிய மரமான கல்வாரி என்று பெயரிட்ட மரங்கள் ஒன்று கூட வளரவில்லை. கல்வாரி மரங்களுக்கு போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் தேவை இருந்தது. ஏனென்றால் கல்வாரி மரங்கள் வலிமை மிகுந்த மரங்கள், ஆனால் எடை குறைவான மரங்கள். செம்மரம் போல, செம்மரத்தில் செய்யப்பட்ட ஒரு தேக்கு நாற்காலியை நீங்கள் சுண்டு விரலில் தூக்கலாம், அதில் ஒரு யானையையும் உட்கார வைக்கலாம். அப்ப மிகுந்த வலிமை உடைய ஆனால் எடை குறைவான கல்வாரி மரங்களை கப்பல்கள் கட்டுவதற்கு வெட்டிய ஆங்கிலேயர்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு கல்வாரி மரங்களை காணோம் என்று தேடினார்கள். ஆய்வில் கண்டுபிடித்தார்கள், கல்வாரி மரத்தின் பழங்களை டூடு சாப்பிட்டு டூடுவின் இரைப்பையில் அது செரிமானமாகி டூடுவின் உடலிலே இருக்கிற அமிலம் சேர்ந்து அந்த அமிலம் கல்வாரி மரத்தின் பழத்தின் மேல் தோலை உரித்த பிறகு டூடு வெளியேற்றுகிற மலத்தோடு கூடிய கல்வாரி விதைதான் முளைக்கும் தன்மை உடையதே தவிர தனியாக ஒரு கல்வாரி விதையை நட்டு மனிதனால் முளைக்க வைக்க முடியாது. எனவே டூடுக்கள் அழிந்ததோடு எது அழிந்தது? கல்வாரி அழிந்தது.
ஒரு பறவை இனத்திற்கும் ஒரு தாவரத்திற்கும் உறவு உண்டா? உண்டு. இயற்கை உருவாக்கி இருக்கிற கண்ணி அது. ஒவ்வொரு உயிருக்கும் இன்னொரு உயிரோடு ஒரு கண்ணியை இந்த பூமி இணைத்து வைத்திருக்கிறது.